என் வீட்டுக்காரை பார்த்தே பல நாட்கள் ஆகிடுச்சுங்க. மனுஷன் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு பேங்காக் போயிருந்தார். இன்றைக்கி ஈவினிங் தான் வந்தார். வந்த உடனேயே முகில் போய் அப்பா அப்பான்னு ஓடிட்டாங்க. எனக்கு என் சின்ன வயசு ஞாபகங்கள் தான் வந்தது. எங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வரும்போது எங்கள் அப்பா எப்படா வருவாங்கன்னு நைட்டு கூட தூங்காமல் முழிச்சு காத்துட்டு கிடப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பசங்களுக்கும். ஆனால் ரொம்ப விவரம்லாம் இல்லை என் பசங்களுக்கு. அப்பா எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியும். அதே மாதிரி இந்த டைம் வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்பா வந்தவுடனே ஒரே ஜாலி தான். அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு போடு பசிக்குது அப்படின்னு சொன்னார். வெளியில் அலைஞ்சிட்டு ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டதுன்றது அங்கேயும் கிடைக்கும், சாப்பாடெல்லாம் அவருக்கு நல்லா கொடுப்பாங்க. இப்படி என்ன தான் வெளியில் போய் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலுமே வீட்டுக்கு வந்து ஒரு ரசம்னாலும் சாப்பிட்றது ஒரு நிம்மதி தான் அப்படின்னு சொல்லிகிட்டே சாப்பிட்டாருங்க. ஸோ அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது. ஸோ நான் ஃபோன்லேயே கேட்டேன், என்னங்க உங்களுக்கு சமைச்சு வைக்கன்னு சொல்லிவிட்டு. எனக்கு ரசம் மட்டும் வச்சு வை, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் எக்ஸ்ட்ரா பட்டாணி கூட்டு, பருப்பு இதெல்லாம் வச்சுருந்தேன்.